ஒரு பூங்காவில் சிறுவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். பூங்காவில் ஒரு பெரிய மரம் இருந்தது. பார்ப்பதற்கு அளவில் பெரியதாகவும் இயற்கை அழகு சூழ பசுமையாகவும் இருந்தது. வண்ண பறவைகள், அழகிய பூக்கள் அனைத்தையும் பார்ப்பதற்கு அழகாகவும் மனதிற்கு அமைதியாகவும் இருந்தது. அப்போது ஒரு சிறுவன் மரத்தில் ஒரு பெரிய தேன்கூடு இருப்பதை பார்த்தான். அந்த சிறுவன் தேனீக்களைப் பற்றி நன்கு படித்தவன், அந்த வாழ்வியல் முறையைப் பற்றி நன்கு அறிந்தவன். அந்த சிறுவன் தேனீக்களைப் பற்றி மற்ற சிறுவர்களிடம் சொல்லியவை: தேனீக்கள் மிகவும் ஒற்றுமையானவை மற்றும் சுறுசுறுப்பானவை. உதாரணமாக, மனிதர்கள் அதன் தேன் எடுப்பதற்கு கூட்டை கலைத்து விடுகிறார்கள். இருப்பினும் சுமார் 24 மணி நேரத்தில் அதற்கான கூட்டை கட்ட இடத்தை தேர்வு செய்துவிடும். சுமார் 80,000 தேனீக்கள் ஒன்று சேர்த்து அந்த பணியை செய்யும். அது மட்டும் இல்லாமல் பூக்களிடம் இருந்து தேனை பிரித்தெடுத்து தேன் கூட்டில் சேர்க்கின்றன. இந்த நிகழ்வின் போது தேனீக்கள் மகரந்த சேர்க்கை செயல்முறையை செய்து பெரும் பணியை செய்கிறது. இதற்காக தேனீக்கள் மணிக்கு 20 மைல் வேகத்தில் பயணிக்கும் என உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு முழு தேன்கூடு கட்டுவதற்கு சுமாராக 3 மாதங்கள் ஆகுமாம். இதற்காக நேரம் பார்க்காமல் முயற்சி செய்து ஒரு அழகான கூட்டை கட்டி அமைதியாக வாழும் தேன்கூட்டை மக்கள் சில நிமிடங்களில் அதன் உழைப்பையும் அழித்து விடுகின்றனர். ஆனால் தேனீக்களின் முயற்சியை யாராலும் அழிக்க முடியாது. தேனீக்கள் மீண்டும் இடம்பெயர்ந்து புதிய கூட்டை கட்டிவிடும். நினைத்து பாருங்கள், இதே நிலைமை மனிதர்களுக்கு நடந்திருந்தால் அவர்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது. மீண்டும் பழைய நிலைக்கு வர சுமார் 20 வருடங்கள் ஆகும். ஆனால் அதை தேனீக்கள் வெறும் 24 மணி நேரத்தில் எந்த மனக்கவலையும் இல்லாமல் அனைத்து ஈக்களும் ஒருமனதாக முயற்சி செய்து இந்த அற்புதத்தை செய்கிறது. தேனீக்களின் விடாமுயற்சியைக் கண்டு சிறுவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். விடாமுயற்சிதான் வெற்றிக்கு முதல் படி என்பதை சிறுவர்கள் புரிந்து கொண்டு தடைகளை படிக்கற்களாக கொண்டு முயற்சியின் மூலம் வெற்றி கண்டனர்.